என்னோடய ஃப்ரெண்டு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ப்ரௌனி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். பேஸ் வந்து மில்க் சாக்லேட் ப்ரௌனி, கனாஷும் வந்து மில்க் சாக்லேட் ஃப்ளேவர்லேயே செஞ்சுட்டேன். காலையிலேருந்து அவளுக்கு நான் விஷ் பண்ணவே இல்லை, ஞாபகம் இல்லாத மாதிரியே இருந்துக்கிட்டேன். அவளே மெசேஜ் பண்ணப்போ கூட நான் நார்மலாக பேசிகிட்டு இருந்துட்டேன். சொல்லாமல் திடீர்னு நேரில் வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலான்னு தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் கடைசியில் வீடு அட்ரஸ் கேட்குறதுக்காக கால் பண்ணி சும்மா வரோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. அப்போ கூட ப்ரௌனியும் சொல்லலை. நாங்கள் கூட வீடு பக்கம் தான் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டோம். ஆனால் போகிறோம் போய்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. சரின்னு போயிட்டு நாங்கள் கிளம்புனதே வேறு ஈவினிங் தான் கிளம்புனோம். போயிட்டு நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போனதில் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி. நாங்கள் போனதில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போகிறோம். ப்ரௌனி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவளுக்கு. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு குருவி வளர்த்துட்ருக்கோம். அதுக்கு வந்து கூண்டு இல்லாமல் இப்போ கூடையில் தான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கு அவங்க வீட்டில் கூண்டு இருக்குதுன்னு சொல்லி கூண்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க.